இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல்களும் துதிக்கிற துதிகளும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற எல்லா ஆண்டவரே காரியங்களும் உமக்கு மகிமையை கொண்டு வரட்டும், கனத்தை கொண்டு வரட்டும். ஒரு பாடலை அருமையான சோதனோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த பாடலை சகோதரனோடு கூட இணைந்து பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி. வாக்கு தத்தங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென்.
இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், அவர் சொன்னதெல்லாம் அல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான பாடல். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வாக்குத்தத்த நல்ல ஒரு பாடல். பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் சேர்ந்து பாடப்போகிறோம். எல்லாரும் இணைந்து பாடப்போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை நான் திரும்ப சொல்லுகிறேன். எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை உணர்ந்து பாடணும்னு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனங்கள் வார்த்தையில் பார்க்கும்போது ஆமேன், ஆமேன், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமேன் என்று சொல்லி இந்த பாடல் அப்படியாக எழுதப்பட்டிருக்கு. ஆமேன் அப்படின்னு சொல்லுவதற்கு என்னுடைய அர்த்தம் என்னென்னா, அப்படியே எனக்கு ஆகட்டும், அப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி. எனவே அருமை சகோதரனோடு கூட இணைந்து நாம் சேர்ந்து திரும்பவும் எல்லாரும் இணைந்து பாடப்போகிறோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், சொல்லுங்க, ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென்.
இடிக்கப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தினதே வாக்குத்தத்தம். பாடுவோமா? துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பினுடைய வாழ்க்கையை என் தேவன் திரும்பவும் எடுப்பித்து கட்டினாரே. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறின போது அப்படியே பெரிய அரண்மனையில் பெரிய அதிபதியாகி உயர்த்தப்பட்டாரே. பாடுவோமா? உன்னையும் உயர்த்த வல்லவர், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் அது எப்படிப்பட்டது? அது ஒரு நாளும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாது, ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அழிந்து போகாத, ஒளிந்து போகாத வார்த்தை. அவருடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் இருக்கிறது, ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செஞ்சாராம்? விசுவாசித்தார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தபடியினால் சாராளுக்கு அந்த அந்த நாட்களில் எந்த ஸ்பெஷல்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தாலும், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தாலும், எந்த ஸ்பெஷல் டாக்டரும் பார்த்து சொல்லியிருப்பாங்க, சாராளுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை சொல்லியிருப்பாங்க. ஆனால்
தெய்வ பிள்ளையே. ஆனால் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அந்த வார்த்தையை வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுவாராம்? அவர் அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ரோமர் 4வது அதிகாரத்துக்கு நேர வேதத்தை திருப்பிக்கோங்க. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்து பாருங்க. அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 19வது வசனம். அவன் விசுவாசத்தில் விலகினமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளினுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் பாடணும் இல்லையா? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கு? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் நினைக்கவே இல்லை, அது எண்ணவே இல்லை. ஒரு மனுஷன் எந்த காரியத்தை நினைக்கிறார்களோ, எந்த காரியத்தை எண்ணுகிறார்களோ, அந்த காரியம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கும். எண்ணம் போல மனிதன்னு சொல்லுவாங்க. அதனால தான் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை, மனுஷனுடைய சிந்தை, நினைவு, எண்ணம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே அவங்க இதை எண்ணாது இருந்தான். அது மாத்திரமல்ல, 20வது வசனம் கவனிச்சு பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாக சந்தேகப்படாமல் என்று ஒரு வார்த்தை இருக்கு. வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல். பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, குட்டி பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு உங்கள்கிட்ட. நான் உனக்கு இந்த பொருளை வாங்கி தருவேன், இந்த சைக்கிள் வாங்கி தருவேன், அல்லது பைக் வாங்கி தருவேன், இல்லது ஏதோ ஒரு பொருளை உனக்கு வாங்கி தருவேன்னு உங்கள் அப்பா சொல்லிட்டார். அப்படின்னா நீங்கள் உட்காந்து யோசித்து, அப்பாவுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும், அப்பாவுடைய சம்பளம் எவ்வளவு, வீட்டு வாடகை எவ்வளவு, இதை கொடுத்துட்டு இதை நம்ம இப்போ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியுமா, அவரால் இது முடியுமா, சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பிள்ளை தான் தகப்பன் சொன்னதை யோசிச்சுட்டு சந்தேகப்பட்டுருக்குமா? சந்தேகப்பட்டிருக்குமா? இருக்காது. ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா எப்படி ஆகிலும் கடனை உடனே வாங்கியாவது கடன் வாங்கியாவது எனக்கு வாங்கி கொடுத்துருவார், பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிருவார். அந்த நம்பிக்கை பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் இல்லையா? சரி, அப்போ ஆண்டவர் அவர் காசு இல்லாதவர் இல்லை, அவர் போய் கடன் வாங்கிட்டு இருக்க மாட்டார், அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறாரு. அவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார் அப்படின்னா இவர் எப்படியும் நிறைவேற்ற வல்லவர் அப்படிங்கிறத ஆபிரகாம் அது விசுவாசித்தார். அல்லேலூயா. 20வது வசனத்தில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாக சந்தேகப்படாமல். அடுத்து என்ன செஞ்சானா? தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக முதலாவது நம்பினான், 2வது தேவனை மகிமைப்படுத்தினான், 3வது 2 காரியங்கள் செய்ய 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 3வது ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் வந்தது. விசுவாசம் அவனுக்குள்ளே பெருக 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 விசுவாசத்தில் அவன் வல்லவனாய் மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் பெருகணும் அப்படின்னா, தேவப்பிள்ளையை நான் திரும்ப சொல்லுகிறேன், கொடுத்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர் என்று சொல்லி முதலாவது நம்பணும். அல்லேலூயா. ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு பிள்ளை அப்பா ஒரு மோட்டர் பைக் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார், இல்லை சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன தகப்பனை எந்த பிள்ளையாவையிலும் போய் சந்தேகப்பட்டு இருக்குமா? எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, அவருக்கு சம்பளமே கம்மியாக இருந்தால் கூட என் பிள்ளை கேட்டுருச்சேன்னு சொல்லி ஏதாகிலும் ஒரு லோனு வாங்கி லோன் போட்டாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருவார். அப்போ சந்தேகப்படாமல் எப்படி பிள்ளை ஒரு தகப்பனை நம்புதோ அதுபோல கர்த்தரை இந்த ஆபிரகாம் நம்பினாராம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா இவன் நம்பினார். 2வது தேவனை மகிமைப்படுத்தினார். நம்பினது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஜெப நேரத்தில் ஆராதனை நேரத்திலலாம், ஆண்டவரே நீர் எனக்கு செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 இதை சொல்லிக்கிட்டே இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற வேண்டுமானால் முதலாவது நீங்கள் நம்பணும், 2வது கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நினைவு வரும்போதெல்லாம்
ஆண்டவரே நீ இந்த காரியத்தை செய்ய போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நன்மை எனக்கு தரப்போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். மகிமைப்படுத்த மூன்றாவது உடைய வாழ்க்கையில் ஒன்று தானாக உருவானது. என்ன உருவாச்சு அப்படின்னா, விசுவாசத்தில் அவன் வல்லவனானான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முழு மூச்சாக நம்ம நம்பி அடுத்ததாக அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் செய்வார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் அது வல்லமையாய் நமக்குள்ளே அது பெருகி கொண்டே இருக்கும். இப்படி ஒரு மனிதன் இருந்துட்டான் அப்படின்னா, அடுத்த வசனம் 22வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது? முழு நிச்சயமாக நம்பினான் இல்லையா? கர்த்தரை மகிமைப்படுத்தினான் இல்லையா? மகிமைப்படுத்தினதுனால இவனுக்குள்ளே அந்த 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 விசுவாசம் வல்லமையாய் அவனுக்குள்ளே பெருக ஆரம்பித்தது அல்லவா? 3 ஆண்டவர் பார்த்துட்டாரு. பார்த்த பிற்பாடு ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னா இவன் யாரை நம்பினா? சொல்லுங்க, யாரை நம்பினா? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தரை நம்பினா. யாரை மகிமைப்படுத்தினா? கர்த்தரை மகிமைப்படுத்தினா. இப்போ விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாரை விசுவாசித்து வல்லவனாக இருக்கிறான்? சத்தமாக சொல்லுங்க. இப்போ கர்த்தரையே நம்பி கர்த்தரையே மகிமைப்படுத்தி கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தில் வல்லவனாக ஒரு மனுஷன் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? இவனுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்யணும்? இதுதான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு காரியத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு நன்மையை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னா, பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பாக இதை எனக்கு கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நம்ப வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக தொடர்ச்சியாக உங்களுடைய ஜெப நேரங்களில் கர்த்தரை இதற்கு குறித்து துதித்துக்கிட்டே இருக்கணும், மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் எனக்கு செய்வார் 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 என்று சொல்லி நீங்கள் அப்படி சொல்ல 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 உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே விசுவாசம் பெருகி விசுவாசத்தில் வல்லவனாக மாறிடுவீங்க. இப்படி நீங்கள் மாறிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கும் அதை செய்ய மாட்டார். அல்லேலூயா. அது என்பது என்னன்னா, அந்த விசுவாசம் அவருடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டதான். அல்லேலூயா. நீதி அப்படின்னா என்ன 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 காரியம்னா, ஒரு மனுஷனுக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்றாரு, இதை செய்ய உங்கள் அப்பா, நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு உதாரணத்தை சொன்னேன். உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னவர் வார்த்தை மாறிட்டார்னு எப்போ சொன்னேன் அப்படின்னு கேட்டார்னா, அடுத்த விஷயத்தில் உங்கள் அப்பாவை நீங்கள் நம்புவீங்களா? பிள்ளைகளை சொல்லுங்கள், நம்புவீங்களா? அப்பா போன முறையே சொல்லிவிட்டு என்னை ஏமாற்றிட்டீங்க, போன முறையே நீங்கள் சொல்லிவிட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு என்ன ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போ உங்கள் அப்பா கூட காசு இல்லாததுனால சரி இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி ஏமாற்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் பாக்கெட்டில் எப்போவும் காசு இல்லை, சம்பளம் வாங்கி அடுத்த மாதம் தரேன் மகனே மகளே அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. அப்போ நீ என் பிள்ளை சொல்லிருச்சே, என்னை நம்பிருச்சே, தேவ சமூகத்தில் என்னை விசுவாசித்து சொல்லிருச்சேன்னு சொல்லி எந்த காரியத்தை நீ நம்பினாயோ அதை அவர் உனக்கு நீதியாக எண்ணி அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மீண்டுமாக பாடுவோமா? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். அல்லேலூயா. அந்த பாடலை திரும்பவும் பாடும்படி நான் கேட்கிறேன். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் அவர் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் அவர் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் அவர் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென்.
இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் மீண்டும் ஒரு முறை ஆமென் உணர்ந்து ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென்
தத்தங்கள் எல்லாம் ஆமென் சொல்ல 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 தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது அது நிறைவேறுகிற நேரம். ஆமென் 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 சொல்லுங்க. ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஜெப நேரத்துல சொல்லுங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஆமென்னு சொல்லுங்க. அப்படியே உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிற நேரம். ஆமென் 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 ஆமென். glory glory glory. கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு எனக்கு சொன்னதெல்லாம், இயேசு எனக்கு சொன்னதெல்லாம் கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். நம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். சொல்லுங்க வாய் திறந்து. ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும். இந்த வேதத்தை எழுதி இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். ஓ glory glory glory. இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். 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 ரெண்டு கரங்களை தட்டி ஓ இயேசு சொன்னதெல்லாம் ஆகும். இயேசு சொன்னதெல்லாம் ஆகும். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு சொன்னதெல்லாம் ஆகும். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு சொன்னார், இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை, உங்களுக்கென்று ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். வாக்கின்படியே அந்த மேல் வீட்டறையில் சீஷர்கள் கூடி இருந்த போது அந்த இடத்துல அக்னி நாவை போன்ற ஹல்லேலூயா நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்னி அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பினார். உங்களையும் நிரப்ப வல்லவர். அதே நேரத்தில் இயேசு சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரிகைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னவர் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கு முன்பாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்மோடு கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவ பிள்ளையே, தேவஜனமே, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்கள் எல்லாம் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, அவர் சொன்னார், மகனே மகளே, உங்களுக்கு சமாதானம், உனக்கு சமாதானம் என்றார். சமாதானத்தை தருகிறவர்.
மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். பயப்படாதபடி கர்த்தர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். உங்களை விட்டு விலகாதவர், கைவிடாதவர். இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர். அவருடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். வாக்கின்படியே நம்மை நடத்துவார். இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, வாக்குகளை கர்த்தர் தந்திருக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்ததை நிறைவேற்றி இருக்கிறாரோ, கரங்களை உயர்த்தி இருக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றின நன்மைகளுக்காக, நிறைவேற்றின வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். எனவே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். கரங்களை உயர்த்தி என்ன நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தாரோ அதை தருவார். இந்த ஆபிரகாம் கர்த்தரை நம்பி, கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். தேவ பிள்ளையே, இப்பொழுது கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு தந்தீர், அதை நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி மகிமைப்படுத்துங்க, 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 மகிமைப்படுத்துங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆமேன்னு சொல்ல போறோம். ஆமென் சொல்லுங்க, ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். மீண்டும் ஒரு முறை, ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். எல்லோரும் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். உங்களுக்கு சொன்னதெல்லாம், இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் சொன்னது, இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். மீண்டும் ஒரு முறை, இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஒரு முறை, ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென்.
Hallelujah, 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 Hallelujah. கரங்களை உயர்த்தி அசைத்து Hallelujah, Jesus, Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு ராஜாவுக்கே மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அருமையான ஆண்டவரே சகோதரி ஆண்டவரே சந்திரா பாஸ்கர் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவரே அவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காக பிள்ளைகளுக்கென்று என்னென்ன காரியங்களை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். தேவ கிருபை கூட இருந்து எல்லாவற்றையும் நடத்த கிருபையும் பலனையும் சத்துவத்தையும் தந்து நீர் நடத்தும். உம்முடைய திருக்கரமே உதவட்டும், உதவி செய்யட்டும். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கருவும் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற மற்ற தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தரை வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இப்பொழுது கரங்களை தட்டி அருமையான சோதனை வரவேற்கலாம். அன்பின் இயேசு சுவாமி, ஏசப்பா நீங்கள் எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்களெல்லாம் அதிகமாக நேசித்ததுனால இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை எல்லாருக்கும் ஜீவ சுகத்தை கொடுத்து உம்முடைய ஆலயத்தில் வந்து அப்பா உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க, ஜெபிக்க, ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இடைபடும்படியாக, நீர் பேசும்படியாக நீர் வந்திருப்பதற்காக நன்றி இயேசு சுவாமி. அப்பா இந்த வேதத்தினுள்ள மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை நீங்கள் திறந்தரலுங்க, எங்களுடைய செவிகளை திறந்தரலுங்க, எங்களுடைய இருதயத்தை நீங்கள் திறந்தரலுங்க. நீங்கள் சொன்னதுபடி உங்களுடைய கற்பனைகளை எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எழுதி அப்பா நாங்கள் அதை கை கொள்ளும்படியா நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே நான் சொல்லணும்னா விதைச்சிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? எதை விதைச்சோம்? எங்களெல்லாம் விவசாயம் ஆகிட்டீங்களா? சிலர் எக்ஸாமில் உங்கள் இது ஆன்சர்லாம் விதைச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம், எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, அப்போ ஆன்சர்லாம் என்ன செஞ்சுருக்கீங்க? விதைச்சிட்டு வந்திருக்கீங்க. சிலர் ப்ராஜெக்டில் விதைச்சிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? சிலர் உங்கள் முதல் பணத்தை விதைச்சிட்டு வந்திருக்கீங்க. சிலர் உங்கள் ஜெபத்தை விதைச்சிட்டு வந்திருக்கீங்க. சிலர் வசனத்தை விதைச்சிட்டு வந்திருக்கீங்க. சிலர் உங்கள் கண்ணீரை விதைச்சிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம், எப்படியோ ஒரு வகையில் நம்முடைய முயற்சியை ஏதோ ஒன்றில் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோம்? விதைச்சிட்டு வந்திருக்கிறோம். விதைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு அறுவடையை எதிர்பார்க்குறோம். விதைப்புக்கு அப்புறம் என்ன தான்? ஒரு அறுவடை வேணும். எவ்வளோ மடங்கு அறுவடை வேணும்? எத்தனை பேருக்கு? நீங்கள் ஒவ்வொரு வேலையில் இருக்கீங்களா? எல்லாருக்கும் எத்தனை மடங்கு வேணும்? இவங்கெல்லாம் யூத் இல்லையா? எத்தனை மடங்கு அறுவடை வேணும்? 100 மடங்கு அறுவடை வேணுமா? ஆமாம், வேதாகமத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சார்? விதைச்சாரா? அறுவடை பண்ணாரா? எவ்வளோ மடங்கு? 100 மடங்கு. வாசிக்கலாமா வசனத்தை? ஆதியாகமம் 26:12. ஒருத்தர் வாசிங்கம்மா. அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு விதைச்சான். எத்தனை மடங்கு பலன்?
100 மடங்கு. நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி ஆசை 100 மடங்கு பலன் பெறணும்னு, அப்படி தானே? ஆமாம். அந்த 100 மடங்கு பலன் பெறுவதற்கு இந்த ஈசாக்கு என்ன பண்ணார்? அவருடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னா அது நமக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு கேரார் என்ற இடத்துல குடியிருக்கிறாரு. அங்கே பாருங்கள், 26வது அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் நாட்களில் இல்லாத பஞ்சத்தை போல் இன்னொரு பஞ்சமும் உண்டாயிற்று. அப்போது ஆபிரகாம் எங்கே இருந்தாராம்? கேரார் போனாராம். கேராரில் இருக்கிறாரு. அப்போது கேராரில் இருக்கும்போது பஞ்சமாக இருக்குது. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு 2வது வசனத்தில், நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல, நான் சொல்கிற இடத்துலையே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. எகிப்துக்கு போக வேண்டாம். ஏன்னா முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் எகிப்துக்கு போயிருப்பார். இந்த எகிப்தை பற்றி நம்ம சொல்லுவோமே, ஆனால் எகிப்து முன்னால் எப்படி இருந்துச்சு தான், அது ஆதியாகமம் 17:19 இதில் அந்த லோத்து வந்து லோத்து பிரிந்து போகும்போது, ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகுது பார்த்தீங்கன்னா, சோதோம் கொமோரா பட்டணம் அது எகிப்தை போல செழிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் செழிப்பாக இருந்துச்சு. அப்போ எகிப்தை பற்றி என்ன சொல்லப்படுது? எகிப்து செழிப்பானது இடம், நல்ல ஃபர்டைல், அதாவது வளமான இடம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி தான் இந்த ஏவாள் பார்த்தா. பழம் எப்படி இருந்துச்சு? புசிப்புக்கு அழகாக இருந்ததுன்னு பார்த்தா. சாத்தாவனை என்ன செஞ்சிட்டாரு? சாத்தான் வஞ்சிச்சிட்டான். இதே மாதிரி லோத்து பார்த்தாரு. ஓஹோ, இது எப்படி இருக்குது? இந்த சோதம் கோமரா பகுதி கர்த்தரின் தோட்டத்தை போல இருக்குது, எகிப்தை போல செழிப்பாக இருக்குதுன்னு அங்கே போனார். லோத்து அந்த சோதம் கோமராவில் இருக்க முடிஞ்சிச்சுதா? இல்லையா? சோதம் கோமராவில் அவருடைய எல்லா செல்வமும் என்ன செஞ்சிச்சு? அழிஞ்சு போச்சு. அவர் மாத்திரம் ஜீவன் தப்ப ஓடினார். ஸோ எகிப்துன்னு சொல்லும்போது நம்ம உலக பிரகாரமான காரியம், ஆடம்பரம், நம்ம இன்றைக்கி அதான் நம்ம விரும்புகிறோம் இல்லையா? நம்ம எது அழகாக இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குது, இல்லை எது நம்ம ரொம்ப இன்பத்தை கொடுக்குறதா இருக்குது, உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் அந்த உலக பிரகாரமான காரியங்கள் என்ன செய்யாது? நம்மளுக்கு நீடித்த சமாதானத்தை கொடுக்க முடியாது, நீடித்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. வேதத்தில் ஏசப்பாவே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இது கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கும், ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசலோ வழி குறுகியதாக இருக்கும். சட்ட திட்டங்கள் வழியாக போகும்போது வழி எப்படி இருக்கும்? குறுகி இருக்கும். இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அனுபவிப்போம் என்று போகும்போது வழி விசாலமாக இருக்கும். வழி விசாலமாக இருக்கிறது எதுக்கு கொண்டு போய் விடுது? கேட்டுக்கு கொண்டு போய் விடுது. இன்றைக்கி நம்முடைய வாலிப வயதில் பல காரியங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்ணோம். உலகம் நம்மளை நிறைய காரியங்களில் இழுக்குது. இது அழகாக ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்திட்டு இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, என்ன பைத்தியம் மாதிரி இருக்கிற நீ, சும்மா அந்த பற்றியா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா உனக்கு என்ன, ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா உனக்கு என்ன, இப்படி சொல்லிக் கொடுக்கும் உலகம். இல்லைன்னா ஒரே ஒரு சிப்பு குடிச்சுப்பார், ஒரே ஒரு தம் இழுத்துப்பார், இதெல்லாம் என்ன செய்யும்? உலகம் சொல்லிக் கொடுக்கும். அந்த சினிமா பற்றி அதில் எவ்வளோ வில்லன் எவ்வளோ இதாக பண்ணுறான், இதெல்லாம் நீ பார்க்காம என்ன லைஃபு அப்படின்னு சொல்லுதில்ல இல்லையா? இதெல்லாம் என்னது? உலகம் நம்மளை என்ன செய்யும்? அப்படியே இழுக்கும், அட்ராக்ஷன். ஆனால் அது எப்படி வாசல்? கேட்டுக்கு போகிற வழி, சரியா? அது ஜீவனுக்கு போகிற வழி இல்லை. தேவன் சொல்கிறாரு, ஏசப்பா சொல்கிறாரு, கேட்டுக்கு போகிற வழியில் எப்படி இருக்கும்? விசாலமாக இருக்கும், மனம் போல் அனுபவி மகனேன்னு சொல்லும். ஆனால் கட்டுப்பாடோட வேதவசன சட்டத்தோடு நீ போகும்போது அதுதான் எதுக்கு கொண்டு போகும்? நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். நித்தியம்தான் பெருசு. இங்கே உலகத்தில் வாழ்கிற காலம் ரொம்ப கொஞ்ச காலம், நித்தியமாக வாழ்கிறது தான் அதிகம், சரியா? அடுத்தது, அதனால் அவன் எகிப்துக்கு போக வேண்டான்னு சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்தார். யார் கீழ்ப்படிந்தா? ஈசாக்கு. தூங்கிட்டு இல்லையா? சரியா? ஈசாக்கு கீழ்ப்படிந்தார், சரியா? ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சு எகிப்துக்கு போகலை, எங்கேயே தங்கிட்டாரு? கேரார்லேயே தங்கிட்டாரு. கேராரில் தங்குனது மாத்திரம் இல்லை, கேராரில் என்ன செஞ்சார்? விதைச்சார். எந்த காலத்தில்? பஞ்ச காலத்தில். அவருக்கு என்ன நம்பிக்கை? எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க? அடா, இவன் என்னது பைத்தியம் பிடிச்சிட்டு போல, தண்ணியே இல்லை, இதில் போய் என்ன செய்கிறான்? விதைக்கானே இல்லையா? ஆமாம், கர்த்தர் கூட சொல்லியிருக்கிறார் இல்லையா? நீ மழையும் காண மாட்டா, காற்றையும் காண மாட்டா, மழையும் காண மாட்டான், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும் இல்லையா? அது என்னது? ஒரு விசுவாசம் இல்லையா? அது மாதிரி
இன்னைக்கு கூட நீங்கள் வந்து நிறைய பேர் விதைச்சிட்டு வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஐயோ இந்த சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு டஃப்பு, இதில் எனக்கு என்ன மார்க்கு கிடைக்க போகுது, இந்த ப்ராஜெக்டில் இதை போட்டு இந்த செஞ்சுட்டு வந்திருக்கேனே, இது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, இந்தந்த பிரச்சனைகள் இருக்குதே வாழ்க்கையில், இதிலிருந்து எனக்கு ஒரு முன்னேற்றம் உண்டாகுமா, இதில் விளைச்சல் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு வேளை நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் பாருங்கள், இவர் எப்போ தான் விதைச்சாரு? பஞ்ச காலத்தில் விதைச்சாரு. யாரை நம்பி? தண்ணியை நம்பி விதைக்கலை. யாரை நம்பி? கர்த்தரை நம்பி விதைச்சார். அவருக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு நம்ம அழகாக ஒரு வாக்குத்தத்த பாட்டல் பாடினோம் இல்லையா? வாக்குத்தத்தை நம்ம கர்த்தரை சொல்லியிருக்கிறாரு, ஆமென் என்று இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாம் விசுவாசித்து பாடணும். அப்படி ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நம்ம பிடிச்சு விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 100 மடங்கு விளைச்சல் கிடைக்குது. சரியா? அப்போ இங்கே பாருங்கள், அந்த ஈசாக்கு கர்த்தரை நம்பி விதைச்சனால என்ன பண்ணான்? 100 மடங்கு. ஒன்று, கர்த்தருக்கு கீழ்ப்படினான். ரெண்டாவது, நீங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆரம்ப காலத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க? இவருக்கு ஒரு 13 வயசு இருக்கும். அப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என்ன செய்யி, உன் பிள்ளையை கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லிட்டாரா இல்லையா? அப்போ அந்த பலியிடுறதுக்கு என்ன செய்கிறாரு? கொண்டு போகிறாரு. கொண்டு போனால் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிறகு நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிற வசனம் மாத்திரம் வாசித்தா போதும். அங்கே வந்து முதல்ல போகிறாங்க, அப்பாவும் மகனும் சேர்ந்தான் போகிறாங்க. இவன் மேலே ஒரு விறகு கட்டையெல்லாம் கொடுத்து அவர் தீயையும் எதையும் வச்சுருக்காரு, மறுவாளையும் கொண்டுட்டு அவர் போகிறாரு. போகும்போது அவன் கேட்குறான், அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அவன் சொல்கிறாரு விசுவாசத்தோட, என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. அங்கே ஆடனில் கடைசியில் ஈசாக்கை என்ன செய்கிறாங்க? கட்டுறாங்க. அது வந்து விறக சுமக்கிற அளவுக்கு அவன் வயசுனா ஒரு 13 வயசு மேற்கு இருந்திருக்கணும். 13 வயசு 14 வயசு இருந்திருக்கணும். அந்த வயசில் அப்பா வந்து இப்போ அவனுக்கு புரியுது, பலிபடத்தை அவர் ரெடி பண்ணிட்டாரு, ஆடு இல்லை. இப்போ இவனை பிடிச்சி கையை கட்டுறாரு. முதல்ல கையை கட்டினாரோ காலை கட்டினாரோ நமக்கு தெரியல. கையை கட்டியிருந்தா காலாலேயே அதை என்ன செஞ்சுருக்கலாம்? உதச்சிருக்கலாம். நான் நினச்சி பார்ப்போம், நம்மளை வந்து இதே மாதிரி பலிபீடம் கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கையை கட்டிட்டார்னா நம்ம என்ன செய்வோம்? காலால் ஓடி போய் தப்பிச்சிருவோன்னு நினைப்போமா நினைக்க மாட்டோமா? இல்லையா? இல்லை காலை முதல்ல கட்டிட்டார், அப்போ கையை வச்சு என்ன செஞ்சுருப்போம்? உதச்சி தள்ளியிருப்போம் இல்லையா? இல்லைன்னா கத்திருப்போம். என்ன சொல்லுவோம்? இந்த வயசில் 100 வயசில் நான் பிறந்திருக்கேன் இல்லையா? எங்கள் அம்மா இவ்வளவு செல்லமாக என்னை இத்தனை வயசாக வளர்த்துட்டு இப்போ கொண்டு போய் இங்கே அந்த அப்பா என்ன செய்ய போகிறாரு? என்ன ஆச்சு அவர் மூளைக்கு? என்ன ஆச்சு அவர் மண்டைக்கு? இல்லை எதுக்காக என்னை வந்து இப்போ பலியிட போகிறாரு அப்படின்னு என்ன செஞ்சு கத்திருக்கணும் இல்லையா? அவன் அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு இந்த ஈசாக்கு. பாருங்களேன், அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த சிச்சுவேஷன் நீங்கள் யோசித்து பாருங்கள். எப்படி அந்த ஈசாக்குக்கு ஒரு 14 வயசில் அவங்க அப்பாவுக்கு அப்படி கீழ்ப்படிஞ்ச முடிஞ்சிச்சு. ஜீவனை கொடுக்குற அளவுக்கு என்ன செஞ்சார்? ஈசாக்கு அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தார். அவன் நம்பியிருந்தார், அப்பா வந்து தீமை செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறாங்க, இதற்காக வச்சுட்டாங்க. நான் சொல்லி கொடுத்துருப்பாரு, எல்லாரை விட கர்த்தர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதனால் கர்த்தர் சொல்லிட்டார் போல, அதனால அவன் செய்கிறாங்க அப்படின்னா அப்படி என்ன செஞ்சிட்டார்? முற்றிலுமா கீழ்ப்படிந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுக்குற அளவுக்கு யார் கீழ்ப்படிந்தது? ஈசாக்கு கீழ்ப்படிந்தார் இல்லையா? அதனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? இவனை 100 மடங்கு விளைச்சல் கொடுத்தார். சரியா? இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். இதே மாதிரி பிதா என்ன செய்கிறாரு? ஐயோ உலக மக்கள்லாம் பாவம் செஞ்சிட்டாங்கப்பா, இவங்க நம்மளோட உள்ள தொடர்பை அறுத்துக்கிட்டாங்களே, இப்போ இவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இவங்க பாவத்தெல்லாம் போக்குறதுக்கு, பாவத்தெல்லாம் சுமக்கிறதுக்கு ஒரு ஆடு வேணுமே, அது வந்து ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டுமே அப்படின்னு, நீ குமாரன் தான் சரி, நீ தான் என்ன செய்யணும்? பலிக்கடாவாக போகணும். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? ஒத்துக்கிட்டார் இல்லையா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2:8 நீ சொல்லியிருக்கோம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்திர். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்தார். இவரும் மரணம் வரைக்கும் யார் செய்கிறாரு? அவர் மறிக்கலை ஈசாக்கு, ஆனால் இயேசு கிறிஸ்துவோ என்ன செய்தார்? நமக்காக மரித்தார். பிதாவுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். சிலுவையின் மரணம். இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாராம்? பிதாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன்,
சங்கீதத்தில் சொல்வார் தாவீது. அவர் வந்து வானத்தை பூமியை அதெல்லாம் சிருஷ்டிக்கும் போது நான் அவர் பக்கத்தில், நான் அவர் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தேன்னு சொல்வார். ஆமாம், அவர் செல்ல பிள்ளை தான். பூமிக்கு வந்தபோது கூட பிதாவோட எப்பொழுதும் தொடர்பு வைத்துக்கொண்டே இருந்தார், பிதாவோட பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ பிதாவு பிரசன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது தான் அவர் துடிச்சிட்டார், என் தகப்பனே, என் தேவனே, என் தேவனே ஏன் கைவிட்டீர்னு, இல்லையா? அப்போ அவ்வளோ தூரத்துக்கு நேசித்த அந்த பிதாவை விட்டுட்டு பூலோகத்துக்கு வந்து பூலோகத்தில் என்ன தன்னையே நினச்சி பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு யாருக்கு கீழ்ப்படிந்தார்? பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு நம்மளை யோசித்து பார்ப்போம், நம்ம பெற்றோருக்கு எவ்வளோ தூரத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? பெற்றோர் வந்து ஸ்பெஷல். எப்படின்னு பாருங்கள், நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. எதில்? ஒரு ட்ரெஸ் வாங்கணுமா, சாய்ஸ் இருக்கா? ட்ரெஸ் வாங்க சாய்ஸ் இருக்குது. ஒரு கோர்ஸ், ஒரு படிக்கணும், இந்த கோர்ஸ் எடுக்கணும், எந்த கோர்ஸ்லாம் நான் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். என் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிக்கிடலாம். என் லைஃப் பார்ட்னர் கூட நான் சூஸ் பண்ணுவேன். நானாக சூஸ் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் ஒரு வேளை அப்படிலாம் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு 4 சாய்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இது பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிச்சிச்சு ஒன்று சொல்கிறதுக்கு சாய்ஸ் இருக்குது. பட்டு உலகத்தில் சாய்ஸே இல்லாத ஒரே ஆள் பேரண்ட். பெற்றோர் நீங்கள் தேர்ந்தெடுத்து வரலை. நீங்கள் தெரிந்தீங்களா? எனக்கு இதுதான், இப்படி தான் அப்பா இருக்கணும், இப்படி தான் அம்மா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்க? இல்லை. இந்த பெற்றோருக்கு உங்களை குழந்தையாக கொடுத்தது, பிள்ளையாக கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து, தேவன். சரியா? பெற்றோரை யார் தான் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது யாருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி. பெற்றோருக்கு கீழ்ப்படியலைன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாத மாதிரி. இப்படி தானே? அப்போது பெற்றோர் இருக்கிறவங்க இதை நினைக்கலாம். மற்றவங்க பெரியவங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? நம்ம ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும், இல்லையா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், வேதத்தினுடைய வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நம்ம 100க்கு 100 விளைச்சல் பெற வேண்டுமே ஆனால் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியணும். இந்த நம்ம பாஸ்டர் மூலமாக இங்கே இருந்து இந்த பலிபீடத்திலேருந்து சொல்லப்படுற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் பொழுது என்ன கிடைக்குது? ஆமாம், 100% விளைச்சல். உங்களுக்கு எந்த வாழ்க்கையில் எந்த நிலைனானாலும் 100% விளைச்சலை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் நமக்கு என்ன வேணும்? கீழ்ப்படுதல் வேணும். இன்றைக்கி பெற்றோர் நிறைய பிள்ளைகள் வந்து நம்ம எந்த நிலையிலும் இருக்கலாம். ஒருவேளை நம்ம பெற்றோர் படிக்காதவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒன்று ஏபிசிடி கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் படித்து பெரிய கலெக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். ஆனால் அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும்? கனம் கொடுக்கணும். அம்மா அப்பாவுக்கு நம்ம கனம் கொடுக்கணும், அவனை மதிக்கணும். அவன் வந்து உனக்கு என்ன தெரியும்? இன்றைக்கி பிள்ளைங்க வாயில் இதான் பேச்சு, இல்லையா? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் எல்லாம் தெரியும், வாயை மூடு. ஏன்னா இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, என் செல்ஃபோன் உங்களுக்கு போட தெரியுமா, இதெல்லாம் என்னென்ன வந்திருக்குது, அதனால் வாயை மூடு அப்படின்னு பேசுகிற வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, இல்லையா? உனக்கு என்ன தெரியும்? இதை மாதிரி பெரியவங்க கூட ஒரு சிலரை பார்த்து உனக்கு என்ன தெரியும், ஒருவேளை கணவனை மனைவியை பார்த்தோ, மனைவி கணவனை பார்த்தோ சொல்கிறவங்களும் இருக்கலாம். அப்படி அல்ல, இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பிதா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்தார், ஈசாக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். கீழ்ப்படியும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம். பெற்றோரை நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஒரு இங்கிலாண்டில் ஒரு ராபின்னு ஒரு பையன் இருந்தான். இது உண்மையாக நடந்த சம்பவம் என்று நான் ஒரு மேகசினில் நான் வாசித்தேன். ராபின்னு ஒரு பையன், அவங்க அம்மா அவனை வந்து ரொம்ப நேசித்தாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன ஆசை? இவன் ஒரு பியானோனிஸ்ட்டு, நல்ல திறமையான ஒரு பியானோ வாசிக்கிறவனா வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு பையன்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் இவனை ஒரு மியூசிக் கிளாஸில் போய் சேர்த்தாங்க. எத்தனை வயசில்? 11 வயசில். முதல்ல அந்த மாஸ்டர் சொன்னார், நான் வந்து 7 வயசில் தான் சேர்ப்பேன், 11 வயசுலலாம் சேர்க்க மாட்டேன், இனிமெல்லாம் இவனுக்கு வந்து எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு அந்த மியூசிக் டீச்சர் கேட்டு அவனை அப்புறம் பாவமாக பார்த்து சேர்த்துக்கிட்டார். அவன் படித்தான். ஆனால் படிக்கிறதுல அவனுக்கு கொஞ்சம் கூட இது பேசிக் கூட தெரில, அதாவது ஏபிசிடி கூட தெரியல. அதில் அவனுக்கு ஒன்றுமே தெரில. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த மாஸ்டர் சொன்னார், இவன் எப்படா நம்மளை விட்டு போவான், இவன் வந்து சேர்த்ததே தப்பாக போச்சு அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தார். ஆனால் ஒன்று மாத்திரம் அவன்கிட்ட உண்டு, என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாரோ அதை மாத்திரம் ஒழுங்காக என்ன செஞ்சுட்டு வந்துடுவான். அப்போது அதை பார்த்து சரி பாவம் நம்ம சொல்கிறதாவது கீழ்ப்படுறானே அப்படின்னு அவனுக்கு வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாள் ஆச்சுது. அவன் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவன் பேசிக் நிலையிலே தான் இருக்கான், ரொம்ப ஒன்றுக்கே வரலை. கடைசியில் கொஞ்ச நாள் அவன் வரல.
இவரும் கண்டுக்கல. நல்ல வேலை நம்ம தொல்லை முடிஞ்சிச்சு, தொல்லை நீங்கிச்சு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு இது வந்துச்சு, காம்படிஷன், ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும் மாஸ்டர். அதனால் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணார். இவருக்கும் வீட்டுக்கு ஒரு கடிதம் அனுப்பிட்டார் இந்த போட்டியை பற்றி. அவன் அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணிட்டான், நான் கட்டாயம் வர்றேன் அப்படின்னுட்டு. வரமாட்டான், ஏன்னா இவ்வளோ நாளும் தொலைஞ்சு போயிட்டான், அதனால் வரமாட்டான்னு நினச்சாரு மாஸ்டர். ஆனால் அவன் என்ன செய்கிறான், வர்றேன். ஐயோ இவன் என்ன பண்ணுறது. ஸோ அதனால் ப்ரோக்ராமில் என்ன செய்வோம், கடைசியில் போட்டுருவோம் அப்படின்னு முதல்ல நல்லா செய்கிறவங்களெல்லாம் அவர் போட்டார். போட்டு எல்லாரையும் தேங்க் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம தேங்க் பண்ணி முடிச்சிருவோம். ஒரு ப்ரோக்ராம்னா அப்படி தானே இருக்கும் இல்லையா, பார்த்துருக்கீங்கல்ல. முடிச்சுட்டு எல்லாம் தேங்க் பண்ண நம்ம தேங்க் பண்ணி முடிச்சிருவோம். கடைசியில் நம்ம போடுவோம். இவன் ஒரு வேளை சத்தாபுத்தான்னா பண்ணுவான், உடனே நம்ம ஸ்க்ரீனை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அவனுக்கு கடைசி சான்ஸ் கொடுத்துருந்தாரு. இவன் வந்தான் எப்படி வந்தான், ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் ஒரு கான்செப்டுக்கு போகிற மாதிரி அவன் இல்லை. அவன் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கசங்கி இருக்குது, முடியெல்லாம் ரொம்ப கலைஞ்சிருக்குது. அந்த நிலையில் வந்தான். அவனை பார்த்தாலே இவனை ஸ்டேஜில் ஏற்றுறதாங்கிற நிலைமை. ஸோ கடைசியில் தான் அவனுக்கு ப்ரோக்ராம். கடைசியில் அவன் வாசிக்க ஆரம்பித்தான் பாருங்க. வாசிக்க ஆரம்பித்தா மாஸ்டரே அசந்துட்டார். இவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக எங்கேருந்து அவன் படித்தான், ஏன்ட்ட வரலை. மியூசிக் எப்படி இருந்துச்சு, வேறு எங்கேயாவது படிச்சிருப்பானோ அப்படின்னு முடிஞ்ச உடனே எல்லாருமே எழுமி நின்றுட்டாங்க. எழுமி நின்று கைத்தட்டுறாங்க. கைத்தட்டி அவ்வளோ தூரத்துக்கு இது வரைக்கும் இல்லாத, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத அப்ளாஸ் யார் இவனுக்கு கிடச்சிச்சு. அவர் ஓடி போய் அவனை அணைச்சிக்கிட்டாரு. எப்படிப்பா நீ எங்கே படிச்சுட்டு வந்தாயிர? நான் வீட்டில் வச்சு தான் போட்டேன் மாஸ்டர். எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் ஒரு பியானோ ஸ்டாருன்னு. அவங்க கேன்சர் பேஷண்ட், அவங்க டெத் பெட்டில் இருந்தாங்க. ஸோ நான் அதனால் எப்படியாவது நான் அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நான் வீட்டில் இருந்து அவங்க பக்கத்துலேருந்து போட்டு வாஸ்து பண்ணேன். இன்றைக்கு காலையில் தான் என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. இந்த கான்செப்ட் அவங்களுடைய ஆவியில் அவங்க நிச்சயமாக அவங்க கண்ணால் பார்ப்பாங்க, அவங்க காதால் கேட்பாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணி இவ்வளோ செஞ்சேன். அப்போது ஹோல் க்ரௌடும் அப்படியே கண்ணீர் விட்டாங்களாம். ஸோ நிச்சயமாக இல்லையா, ஒரு தாயினுடைய ஆசைக்காக பார்த்திங்களா, முடியாதுன்னு நினச்சி இவர் கூட மாஸ்டர் கூட என்னால் செய்ய முடியாதுன்னு ஃபண்டமெண்டலே இல்லை, பேசிக்கே இல்லைன்னு வெறுத்து தள்ளின ஒரு பையன் அவ்வளவா முயற்சி பண்ணி ஒரு தாயை கனம் பண்ணுறதுக்காக. நம்மளை அம்மா எவ்வளோ சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல, படிமா இல்லை இதை செய்யுமா, இந்த மாதிரி பண்ணால் நல்லதுமா. எவ்வளவோ நம்ம அம்மா நம்மக்கிட்ட எதிர்பார்க்காங்க, எவ்வளோ ஆலோசனை கொடுக்குறாங்க, நம்ம அப்பா எவ்வளோ கொடுக்குறாங்க, இல்லை நம்முடைய கணவர் எவ்வளோ வேலை கொடுக்குறாங்க, நம்முடைய ஏசப்பா நமக்கு எவ்வளோ ஆலோசனை கொடுக்குறாங்க. நம்ம ஏசப்பாவை கனம் பண்ண நினைக்கிறோமா, நம்ம பெற்றோரை கனம் பண்ண நினைக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம்ம கனம் பண்ணுனா கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுவார். நம்ம கர்த்தரை கனம் பண்ணா, நம்ம பெற்றோரை கனம் பண்ணால் நம்ம கனம் பண்ணுவார். நல்ல அருமையான வாக்கு தத்துவம் அதுதான். இது யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, யாத்திராகமம் 20:5 சொல்லப்பட்டிருக்கும். என்ன 20:12 சொல்லப்பட்டிருக்கும், உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. இது எபேசியர் 6:2-3 நீங்கள் வாசித்து பாருங்கள். எபேசியர் 6:2-3 பார்த்தீங்கன்னா, நீங்கள் நன்றாக இருப்பதற்கும், இந்த பூமியில் நீங்கள் நன்றாக இருப்பதற்கும், அடுத்தது உங்கள் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீங்கள் என்ன செய்யணுமா, உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் சின்னவர்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும், யாரை கனம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். நம்ம பெற்றோரை கனம் பண்ண வேண்டியது அவசியம். அதுக்கு அடுத்தாப்புறம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லையா. நம்ம நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிளஸ்ஸடாக இருக்கணும், உலகத்தில் 100க்கு 100 அறுவடை பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும், பெற்றோரை கனம் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம கனம் பண்ணாமல் இருந்திருந்தோமே ஆனால், அவங்க சொல்ல நம்ம எதிர்த்து பேசி அவங்களுக்கு மன வேதனை நம்ம கொடுத்துருப்போமே ஆனால், இல்லை ஒருவேளை பெரியவங்களாக இருந்து நம்ம பெற்றோர் முதியவர்களாகி அந்த முதிய பெற்றோர் அவங்க முதிர் வயது நிமித்தமாக நம்மளை அவங்க சிலசமயம் புரிஞ்சிக்க மாட்டாங்க, சிலசமயம் அவங்களுக்கு காது கேட்காது. அதனால் அவங்க ஏதாவது பேசியிருப்பாங்க, ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அது நிமித்தமாக நம்ம அவங்கள கனவீனப்படுத்தியிருக்கோமா, அவங்கள வேதனைப்படுத்தியிருக்கோமா? யோசித்து பாருங்கள். எல்லாரும் அவங்கவுங்க பெற்றோரை யோசித்து பாருங்கள். இருக்கிற பெற்றோரை, இதுக்கு முன்னால் இருந்த பெற்றோரை ஒரு வேளை போயிருக்கலாம், மறித்து போயிருக்கலாம், ஆனால் அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம்,
நம்ம எப்படி கனம் பண்ணோம். இவர்கள் நம்ம கனவீனப்படுத்திருப்போமே. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஏசப்பாட்ட ஒப்புரவாங்க. ஏசப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அம்மா அப்பாவை கனவீனப்படுத்திட்டேன், நீங்கள் மன்னிங்க அப்படின்னு நீங்கள் கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களை மன்னித்து 100க்கு 100 விளைச்சலை பெற செய்வார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்க எப்படிப்பட்டவராக இருந்தாருன்னுட்டு, அவர் தியானம் பண்ணுகிறவராக இருந்தார். ஆதியாகமம் 24:63 பார்த்தீங்கன்னா சாயங்கால வேளையில் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரா, தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். ஈசாவுக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்த போது இருக்கா. அவங்க பாருங்கள், சாயங்கால வேளையில் அவர் தியானம் பண்ணுறவராக இருந்தார். அந்த காலத்தில் வேதாகமம் கிடையாது, இப்படி திருச்சபைகள் கிடையாது, யாருமே சொல்லிக் கொடுக்கலை. நீங்கள் தியானம் பண்ணு, நீ கடவுள்கிட்ட பேசு. தியானம்னா என்ன? ஏசப்பாவோட ஐக்கியமாகிறது, ஏசப்பாவோட தேவனோடு உறவாடுறது. வேத அந்த காலம் இல்லாததுனால தேவனோட அவர்கிட்டயே நான் காரியங்களை சொல்லி அவரோட உறவாடுகிற மாதிரி தியானம் பண்ணி கொண்டிருந்தார் யார்? ஈசாக்கு. சரியா? அப்போது பார்த்திங்களா, ஒரு நேரம் எடுத்திருந்தார். அப்போ சொல்லப்பட்டிருக்குது, ஒரு 37 வயசு அவருக்கு இருக்கும். அது வரைக்கும் அவர் திருமணம் பண்ணாமல் தான் இருந்தார். ஆக ஏன்னா அவங்க அம்மா இருந்தாங்க, கூட இருந்தாங்க. அந்த காலத்துலாம் பிந்தி தான் திருமணம் பண்ணாங்க. ஆனால் அந்த வயது வரைக்கும் அவர் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டார். எதனால்? இவருக்கு தேவனோடு ஒரு உறவு இருந்ததுனால. தேவனோடு ஒரு உறவு, தேவனோட தேவனை தியானம் பண்ணுற வழக்கம் அவரிடத்துல இருந்துச்சுது. அப்போ நம்ம வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. அதனால தான் நம்ம சொல்கிறோம், வசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். வாலிப வயதில் என்ன செய்யணும்? கட்டாயமாக வசனத்தை வாசிக்கணும். எல்லா வயதுலையுமே வசனத்தை வாசிக்கணும். வசனம் தான் ஜீவன், வசனம் தான் வாக்கு தத்துவம். இன்றைக்கி வாக்கு தத்துவம் நம்ம ஆமென் என்றும் இருக்குது, நம்ம பாடணும். அதை நம்ம சொல்லி நம்ம கேட்டோன்னா நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் அதே வாக்கு தத்துவம் நிறைவேறும். ஆனால் அந்த வாக்கு தத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அது நம்ம உள்ளத்தில் இருக்கணும்ல. வாக்கு தத்துவம் இருக்கணும்னு என்ன செய்யணும்? வேதத்தை படிக்கணும். வேதத்தில் தான் என்ன இருக்குது? வாக்கு தத்துவம் இருக்குது. அப்போ அந்த வாக்கு தத்துவத்தில் நம்ம படித்து நம்ம உள்ளத்தில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம பிரச்சனைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த வாக்கு தத்துவங்களை நம்ம உபயோகிக்க முடியும். சரியா? அதனால் அவர் தியானம் பண்ணுறவராக இருந்தார். வேத வசனம் அந்த காலத்தில் இல்லாட்டாலும் கூட தேவனோடு உறவாடுகிற ஒரு மகனாக இருந்தார். அந்த அனுபவம் நமக்கு வேணும். எந்த வயசுலனாலும் சரிதான். யாரோட உறவாடணும்? யாரோட தியானம் பண்ணிட்டு இருக்கணும்? ஏசப்பாவோட. உலகம் அநித்தியமானது, உலக உறவுகள் எல்லாம் அநித்தியமானது. எந்த அன்பையும் எந்த உறவையும் நம்ம நம்ப முடியாது, எதுவும் நிலையானது அல்ல. ஆனால் ஏசப்பாவோட உள்ள ஒரே உறவு தான் நித்தியமாக இருக்கக்கூடியது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாவோட உள்ள உறவு. தனியாக ஒரு நேரத்தை கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு தனியாக ஒரு நேரம், எனக்கும் ஏசப்பாவுக்கும் நான் அவரோட பேச போகிறேன், நான் அவரோட தியானம் பண்ண போகிறேன், அவருடைய காரியங்களெல்லாம் நான் யோசித்து தியானித்து நான் என்னுடைய காரியங்களை அவரோட ஷேர் பண்ணி அப்படி ஒரு நேரம் நான் ஒதுக்காமல் இவ்வளோ நான் இருந்தேனே. ஆனால் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, ஒரு நேரத்தை குறிப்பிடுங்க. நான் இந்த நேரத்தில் நான் கர்த்தரோட தியானம் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டைம் சரி இருக்கோ, ஃப்ரீயாக இருக்கோ, அந்த டைமில் கட்டாயமாக என்ன செய்யுங்க? கர்த்தரோட தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை நிமிஷம் நீங்கள் செலவழிப்பீங்க? காலையில் எழும்பின உடனே ஒருவேளை அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஜோமனியா பைபிள் வாசித்தியா? கடைக்கடையான ஒரு பைபிளை வாசித்துட்டு ஜோம் பண்ணிட்டேன், ஒரு 2 நிமிஷமா, ஒரு 3 நிமிஷமா. அந்த ஜெபத்தில் நம்ம ஏசப்பாவோட என்ன செய்ய முடியாது? உறவாட. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எவ்வளோ நேரம் உட்காந்து பேசுவோம்ல. நம்ம ஃப்ரெண்டுகிட்டனா நம்ம யாராவது ஒருத்தர் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்தாலும் நமக்கு சந்தோஷம், அவங்களோட பேசினாலும் நமக்கு சந்தோஷம். அப்படி தானே? நம்ம ரொம்ப நேரம் பேச விரும்புவோம். அதை மாதிரி நம்ம ஏசப்பாவை நேசித்தோமே ஆனால் நம்ம அவரோட என்ன செய்வோம்? அதிக நேரம் செலவிடுவோம். அதனால் நம்ம ஏசப்பாவை நேசித்து நம்ம அவரோட என்ன செய்யணும்? அதிக நேரம் செலவிடணும். நீங்கள் அவரோட அதிக நேரம் செலவிடும் பொழுது என்ன ஏற்படும்? கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நம்ம பரிசுத்தமாக காக்கப்படுறோம். அதோட நம்முடைய விளைச்சல், எந்த விளைச்சலாக இருந்தாலும், அது வியாபாரமாக இருந்தாலும், அது பிஸ்னஸாக இருந்தாலும், அது நம்முடைய ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும், ப்ராஜெக்டாக இருந்தாலும், படிக்கிற வேலையாக இருந்தாலும், எதுலனாலும் என்ன பெறுவோம்? 100க்கு 100 பலனை பெறுவோம். சரியா? அடுத்தது அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். அடுத்தவர் நீங்கள் பார்த்தீங்களேன்னா ஆதியாகமம் 25 நீங்கள் பார்க்கலாம். 21 அவன் தன்னுடைய மனைவி இப்போ ரெபேக்காள்
அவன் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு அருமையான மனைவி வர்றாங்க. ரொம்ப அழகான மனைவி, குணசாலியான மனைவி. இந்த பைபிளில் அது அந்த காலத்தில் ஒருத்தர் வந்து பல மனைவிகளை வைத்துக்கொள்ளலாம், பல மனைவிகள் இருந்தாங்க. ஆனால் ஈசாக்குக்கு மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மனைவி தான், ரெபேக்காள். ஒரே மனைவியோடு வாழ்ந்தவர், பரிசுத்தமாக இருந்தவர். ஏன்னா அவர் தேவனோடு உள்ள உறவு, அதனால் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டார். அதனால் அவர் பார்த்தீங்களா, தன்னுடைய மனைவி மலடியாக இருந்தால் அவளுக்காக அவர் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, அவங்கள கடாட்சித்துட்டார், அவங்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தார். அப்போது இவர் மாத்திரம் தியானம் பண்ணலை, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவராக இருந்தார் ஈசாக்கு. மற்றவங்களுக்காகவும் ஜெபித்தார் இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டா ரொம்பவே ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு ஜெபம் பண்ணுவோம்? எஸ்ஸப்பா எப்படியாவது நல்ல மார்க் எடுக்கணும், அந்த திருத்துறவங்க கண்களில் தயவு கிடைக்கணும், அங்கே அந்த மார்க்கெல்லாம் போட்டுறணும், அன்னைக்கு பாஸ்வேர்ட் சொன்ன மாதிரி டெல்லியை என்ன செஞ்சிடணும், தலைநகரை பாம்பேயா மாற்றிடணும், இப்படிலாம் நம்ம தீவிரமாக என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோமா? ஆமாம். அப்புறம் ரிசல்ட் வந்தப்புறம் என்ன செய்ய மாட்டோம், அந்த பக்கமே போக மாட்டோம் இல்லையா? ஆமாம். அப்படி இல்லை, ஏசப்பாவை நம்ம நேசித்து நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அப்படி நம்ம ஏசப்பாவை நேசித்து நம்ம அவரோட நம்ம பேசணும். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நமக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காக, நம்ம அம்மா அப்பாவுக்காக, நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கணும். நமக்கு தன்னலமாக ஜெபிக்கக்கூடாது, சரியா? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மற்றும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம திருச்சபைக்காக ஜெபிக்கணும், நம்ம பாஸ்டருக்காக, தெரியா, ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் நேரம் போகிறதே தெரியாது. இந்த தேசத்துக்காக கட்டாயமாக ஜெபிக்கணும், எலெக்ஷனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, சரியா? இப்படி நீங்கள் ஜெபிக்க பாருங்கள், நிறைய நேரம் ஏசப்பாட்டா நம்ம பேசலாம். அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க, எதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதி வச்சு நான் ஜெபிச்சுட்டு நீங்கள் ஜெபிச்சதுக்கப்புறம் பாருங்கள், கர்த்தர் ஆன்சர் கொடுப்பாரு. அது டிக் அடிங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இன்னும் ஜெபிக்க ஆசையாக இருக்கும். அதனால் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஈசாக்கு ஜெபித்தான், அதனால் பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு விளைச்சலை பெற்றான், சரியா? இன்னும் ஒரு முக்கியமான காரியம், இன்னும் ஒன்று என்னென்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், 26ஆம் அதிகாரத்தில் தான் முழுசும் இருக்குது. 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாயிட்டான். இப்போ ஏசப்பா என்ன பண்ண, அங்கே கர்த்தர் என்ன செஞ்சார், அவனை 100 மடங்கு பஞ்சகாலத்தில் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சனால இப்போ என்னவாயிட்டான், அவன் ஐஸ்வர்யன் ஆகிட்டான். அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை எல்லாம் நிறைய செஞ்சு பெருகி போச்சுது, தெரிஞ்சா? உடனே இந்த பெலிஸ்தர் கூட இருந்த பெலிஸ்தருக்கு என்ன வந்துட்டு, பொறாமை வந்துருச்சு. அதனால் என்ன செஞ்சாங்க, அவங்க அப்பா தோண்டி வச்சுருந்த துறவுகளெல்லாம் மண்ணை போட்டு மூடிட்டாங்க. இப்போது நம்ம அப்பா நமக்குன்னு 2-4 கிணறு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கிணறை நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க மூடிட்டாங்கன்னு நம்ம என்ன செய்வோம், கோர்ட்டுக்கு போவோமா, கேஸை போடுவோமா, நாளை உதைய கொடுப்போமா இல்லையா? போடுவோம்ல? ஆமாம். ஆனால் பாருங்கள், என்ன செய்யலை, ஈசாக்கு ஒன்றும் பண்ணலை, அமைதியாக இருக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து அடுத்தப்பா வந்து அந்த அந்த அரசன் வர்றாரு பாருங்க, அந்த அபிமெலேக்கு ஈசாக்கிட்ட வந்து சொல்ல, நீ வர விருத்தி ஆயிட்டாப்பா, எங்களை விட நீ பெருசாளாயிட்ட, நீ எங்களை விட்டு போயிரு, வரட்டி அடிக்கிறான் அபிமெலேக்கு. இவன் எதுத்தே கேட்கல, நீ போ சொல்லிட்டியா, சார் நான் போகிறேன்ப்பா அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. கோராவிலேருந்து வந்து கோராவுடைய பள்ளத்தாக்கில் கூடாரம் போடுறாரு. கூடாரம் போட்டு அங்கே துறவுகள் இருக்குது. அந்த துறவை அவர் அவங்க மேய்ப்பரை வச்சு தோன்றாரு. ஏன்னா இவங்க பெரிய மந்தை வச்சுருக்காங்க, ஆட்டு மந்தை மாட்டு மந்தை நிறையா இருக்குது, தண்ணி நிறையா வேணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த துறவை ஏற்கனவே அவங்க தூத்து போட்ட துறவை, சரி அவங்க தான் அங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம இப்போ கொயராவுடைய வெளிப்பகுதிக்கு அவுட்டர் பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு அங்கே தோண்டிட்டு இருந்தால் அங்கேயும் இந்த மேய்ப்பர்கள் வர்றாங்க. யாருடைய மேய்ப்பர், இந்த கேரார் ஒரு ஆட்களே வர்றாங்க. இது எங்கே தண்ணி அப்படின்னு. அப்பவும் ஈசாக்கு என்ன செய்யலை, ஒன்றுமே சொல்லலை, சரியா? அடுத்தப்போ ஒரு துறவு தோன்றாங்க, இவங்க மூடி போட்டதை கஷ்டப்பட்டு. அப்பவும் என்ன செய்யலை, முதல் இதுக்கு நமக்கு தெரியும், ஏசேக்குங்கிற அதுக்கு பேர் விட்டார். வாக்குவாதம் பண்ணாங்க, அதனால் அதை விட்டுட்டார். சரி வேண்டாப்பா, அவங்ககிட்டே விட்டு கொடுத்துட்டார். அடுத்தப்போ போய் துறவு தோண்டினாங்க, அதுலேயே வந்து இது எங்கே தண்ணி அப்படின்னு அந்த கேரார் ஊர் மேய்ப்பர்கள் கேட்குறாங்க. அப்பவும் அவர் விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கு சித்தனான்னு பேர் வச்சாங்க. அடுத்தது இன்னும் அடுத்தாப்ப கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஊற்றை தோண்டினார். அதுக்கு ரெகோபாத்துன்னு பேர் வச்சார். இப்போ அந்த மேய்ப்பர்கள் அவங்க அடங்கிட்டாங்க, சரி, அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க.
ஆனால் இப்போ இந்த இடத்த விட்டுட்டு இது வந்து வாக்குவாதம் பண்ணுற பூமியாக இருக்குது அப்படி நினச்சிட்டு ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு, பெயர் சபாவுக்கு போயிட்டாரு. அங்கே பெயர் சபாவில் போய் அங்கே போய் அவருடைய ஊழிய மேய்ப்பர்கள்லாம் ஊற்று தோண்டினாங்க. அங்கே நல்ல தண்ணி கிடச்சிது. அங்கே கர்த்தர் அவருக்கு தரிசனமாறாரு. இவங்க சாந்த குணமாக இத்தனையும் பொறுமையாக சகிச்சதுனால அங்கே என்ன ஆச்சுது, கர்த்தர் தரிசனமாகி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு அவர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ பாருங்கள் விஷயத்தை, இந்த அபிமெலேக்கு இருந்தான்ல, அவன் என்ன பண்ணி விட்டான், எங்கள் இந்த தேசத்தில் இருக்காத போன்னு விரட்டி விட்டாரா. இப்போ வந்து அபிமெலேக்கு வர்றாரு, தன் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாரு. வந்து என்ன சொல்கிறாரு பாருங்கள், 26வது வசனத்தில் இருந்து அதில் வருது. ஆனால் 28 நான் வாசிக்கிறேன். அவன் சொல்கிறாங்க, நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே இருக்கிறாருன்னு கண்டோம், அதனால் நான் உங்களோட ஒரு ஆணை வச்சுக்கிடலாம், ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிடலாம் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு அவனை துரத்தி விட்ட எதிரி வர்றான். எதனால் வர்றான் பார்த்தீங்களா? நீதிமொழிகளில் ஒரு அழகான வசனம் உண்டு. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஒருவனுடைய நடை கர்த்தருக்கு முன்னதாக, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அப்போது நம்ம வந்து ஏசப்பாவோட நம்முடைய நம்முடைய காரியங்கள் ஒழுங்காக இருக்குமேயானா அப்போ யார் கூட மட்டும் ஒப்புரவாயிடுவாங்க, சத்ரு. இப்போ பாருங்க, அந்த அபிமெலேக்கு சத்ருவே வர்றான். நீ போனி விரட்டி அடிச்சவன் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறான், உன்னோட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, அதனால் நாங்கள் உங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கலான்னு வந்தோம். சாந்த குணம். அவன் அன்னைக்கே எதிர்த்து நின்றுருந்தானா அன்றைக்கி வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. இந்த சாட்சி கிடைச்சிருக்குமா? என்ன சொல்லியிருக்காங்க, கர்த்தர் உன்மோடே இருக்கிறார். எப்போ நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்று மக்கள் சொல்லுவாங்க? நம்ம சண்டை போடும்போது. என்னம்மா? ஆசீர்வாதமாக இருக்கும்போது சொல்லுவாங்க. அடுத்தப்ப சண்டை போடும்போது சொல்லுவாங்களா? நம்ம உரிமைக்காக, எதுக்காக நான் போராடுறேன், ஏன் உரிமைக்காக தானே போராடுறேன், இது அப்படி உரிமை தானே. இவங்க அப்பா தோண்டின துறவு, இப்போ இவங்க மேய்ப்பர்கள் தோண்டின துறவு, இவங்க தோன்றுறாங்க கஷ்டப்பட்டு. ஆனால் அந்த கேரார்காரர்கள் வந்து என்ன கேட்காங்க, இது எங்கே இதுன்னு உரிமை கொண்டாடுறாங்க, அதை அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. அப்போ இவன் தனக்கு சொந்தமானதையே சண்டை போடாமல் விட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சின்ன காரியம் கூட நடந்துடக்கூடாது, சின்ன வார்த்தை கூட நம்ம இன்னைக்கு யாராவது பேசிடக்கூடாது. இல்லை, பேசி நம்ம பொறுக்கவே முடியாது. எவ்வளோ கோங்குறோம்ல நம்ம சாந்த குணம் இல்லையா? பாருங்கள், இப்போ நம்ம எரிச்சல் எவ்வளோ வரும். ஆமாம், நம்ம சொல்லுவோம், சே ஒரு வார்த்தைக்கு நான் 4 நாக்க பிடுங்கிறமா 4 வார்த்தை கேட்கலன்னா நான் மனுஷன் இல்லை, இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆமாம், அவங்க எதிர்த்து நிற்காங்களா, அவங்க போராடணும்னா, இல்லைன்னா வீரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லை. நீதிமொழிகள் 16:32, நீதிமொழிகள் 16:32 பாருங்கள். ஒரு பட்டணத்தை அடக்கிறவனை நம்ம வீரன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதை விட மேலானவன் யார் தான்? தன் மனதை அடக்கிறவன், தன் வாயை அடக்கிறவன். நமக்கு விரோத மக்கள் துரோகம் செய்கிறாங்க, அதை என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம உடனே நம்ம ரியாக்ஷன் பண்ணிட்டோன்னா நம்ம கிறிஸ்தவங்களே இல்லை இல்லையா? அப்போது அதான் சொல்லு, பட்டணத்தை கூட அடைக்கிறலாம். பட்டணத்தை அடக்கிற வீரனை விட மனசு அடக்கிறவன், கோபத்தை அடக்கிறவன், அவன் தான் யார்? வீரன், உத்தமன். சரியா? இதே மாதிரி தான் சாந்த குணத்தை நம்ம ஏசப்பாட்டை பார்க்குறோம் இல்லையா? ஏசப்பாட்டை பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு பைபிளில், நீங்கள் இதில் கூட மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான், அவன் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவான். இன்றைக்கி பார்த்தீங்களா, ஈசாக்கு சாந்த குணம் உள்ளவராக இருந்ததுனால எதை சுதந்திரத்து கொண்டார்? பூமியை சுதந்திரத்து கொண்டார். தன்னுடைய எனிமையெல்லாம், தன்னுடைய எதிரியெல்லாம் கூட என்ன செஞ்சு கொண்டார்? சுதந்திரித்து கொண்டார். அதனால் சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அப்போ ஏசப்பா நமக்கு இப்போ 100 மடங்கு விளைய செய்யணும். எனக்கு கோபந்தான் வருது, எரிச்சல் தான் வருது, எனக்கு இந்த சாந்த குணம் வேணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, வாங்க என்கிட்ட வாங்க. இது மத்தேயு 11:29. மத்தேயு 11:29 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு சாந்த குணம் வேணும்னா வேறு எங்கேயும் போகக்கூடாது. யார்கிட்ட போய் கேட்கணும்? யார்கிட்ட கற்றுக்கணும்? கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளுங்கள்? சாந்த குணத்தை. யார்கிட்ட கற்றுக்கொள்ளணுமா? ஏசப்பாட்டை. ஏசப்பாட்டை எங்கே சாந்த குணம் இருந்துச்சு?
நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்ததுல இருந்தே அவரை வந்து மரியா மகன் தானே, இந்த தச்சன் இருக்கான அந்த சச்சம் பண்ணேன் தானே அப்படின்னு அவரை வந்து என்ன செஞ்சாங்க, இழிவாக பேசுனாங்க. அப்புறம் பிலாத்தோட விசாரிக்கப்படும் போது எல்லாம் என்ன செய்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அநியாயமாக குற்றம் சாட்டுறாங்க. இவர் அது ஆலயத்தை இடிச்சிட்டு 3ஆவது நாளில் எழுப்புவேன், கட்டிடுவேன்னு சொன்னார், அதை பண்ணுறேன்னாரு, ரட்சித்துருவேன்னு சொன்னார். அப்படியே அவரை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வாயை திறந்தாரா? இல்லை. பிலாத்து கேட்குறாரு, இவங்கெல்லாம் உன் மேலே குற்றம் சாட்டுறாங்களே, நீ வந்து அவங்க பதில் சொல்லலையா? அவர் அதுக்கும் என்ன செஞ்சார், அமைதியாக இருந்தார். சிலுவையில் அவர் துப்பப்படும் பொழுது, அவர் தாடி முடி இழுக்கப்படும் போது அதெல்லாம் என்ன செஞ்சார், அமைதியாக இருந்தார். பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் இதை எல்லாரும் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53வது அதிகாரம் 7வது வசனம். இயேசுக்களுடைய சாந்த குணத்தை சொல்லுகிற ஒரு முக்கியமான வசனம். ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பார்த்தீங்களா? சாந்த குணம் இதுதான். இதில் தான் நம்ம படிக்கணும். நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். அது நமக்கு தெரியும். சிலுவையில் அவர் அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலேயே அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கலை. சரியா? அதை மாதிரி என்ன, அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல தன் மயிர்க்கத்திற்கு முன்னால் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். இந்த வசனம் மூலமாக இயேசுப்பா ரொம்ப பேசுவாங்க. நான் வந்து ஒரு காலத்தில் இப்படி தான், நானும் வீட்டில் ஏதாவது பிரச்சனைலாம் நீதி நியாயம் இல்லை, நான் சரியாக தானே செஞ்சேன். எப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம அம்மா சரியாக செய்கிறோன்னு தான் தோணும் இல்லையா? நம்மளை நீங்கள் பாருங்கள், யோசித்து பாருங்கள். அப்படி தான் நானும் அப்படி நிறைய காரியங்களை நான் அதை நல்லா சரியாக தானே செஞ்சேன், ஏன் இவங்க ஏசுகிறாங்க, ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் அப்படி தானே பண்ணேன் அப்படின்னு நான் வந்து என்ன செய்வேன், ஆர்கியூ பண்ணுவேன். அப்போ ஏசப்பா என் கூட இந்த வசனம் மூலமாக இடைப்பட்டாங்க. என்ன நான் வந்து எப்படி இருந்தேன், நான் நெருக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், ஆனாலும் என் வாயை திறக்கலை. நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தால் நீ உன்னுடைய வாயை திறக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நமக்கு உரியவைகள் நம்மளை விட்டு எடுக்கப்படும் பொழுது, இல்லைனா நமக்கு வந்து என்ன செய்யப்படும், நம்ம வீணான வார்த்தைகள் பழிகள் சுமத்தப்படும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? அதான் சாந்த குணம். வீணான பழி நம்மளை சுமத்தப்படும் பொழுது நம்ம அமைதியாக இருக்கிறோமா? அதான் சொல்கிற ஏசப்பா, ஏன்ட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க, சாந்த குணத்தை ஏன்ட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க. 50வது அதிகாரம் ஏசாயா 50 கூட 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடை ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இவ்வளவு தூரத்துக்கு யாரும் என்ன பாடுபட்டிருக்க முடியாது. அவ்வளவு தகுதியிலையும் எப்படி இருந்தார் அவர்? வாயை திறக்கலை, சாந்தமாக இருந்தார். அவர் தான் நமக்கு பாடம், அவர் தான் நமக்கு முன்மாதிரி. ஸோ அவர் அப்படி இருந்ததுனால நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னேன்னா, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற அர்த்தம். கிறிஸ்து எனக்குள் இருந்தால் அவருடைய சுபாவமாகிய சாந்தம் என்னில் என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். நான் சிரிக்கிற சூழ்நிலையில் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சாந்தம் வெளிப்படுதா? இல்லைனா நான் பணிபுரிகிற இடத்துல என்னுடைய சாந்தம் வெளிப்படுதா? அப்படி சாந்தம் வெளிப்படுவது தான் யாரை நம்ம காட்டுறதுக்கு அடையாளம், கிறிஸ்துவை காட்டுவதற்கு அடையாளம். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், 100 மடங்கு விளைச்சலை நம்ம பெற முடியும். ஸோ ஒரு கதை, இது வந்து நாடிச்சல் தான், ஒரு கதை தான். ஜீன் வால்ஜன்னு ஒருத்தர் இருந்தார். அவனுக்கு வந்து ரொம்ப பசினால் ரோட்டில் இது ஒரு ப்ரெட்டு கடையில் ஒரு ப்ரெட்டை ஸ்லோப்பை திருடிட்டு போயிட்டான். ஒன்று பின்னால் ஓடி துரத்திட்டு வந்தாங்க. ஒன்று ஒரு கோட்டை இருந்துச்சு, அதில் ஜம்ப் பண்ணி உள்ளே இருந்து தப்பிச்சிட்டான். அது வந்து ஒரு பிஷப் வீடாக இருந்திருக்குது. அங்கே வந்து வெளியே கோட்டை தான் பூட்டிருந்துச்சே தவிர கேட் அவர் உள்ளே அவருடைய வீட்டை திறந்து வச்சுட்டு ஈஸ்வரில் உட்காந்துருந்தார். இவன் உள்ளே வந்தோடனே வாப்பா தம்பி உட்காரு அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னான், நான் பிரதர் திருடிட்டு வந்துட்டேன், என்னை விரட்டிட்டு வர்றாங்க. அந்த பொதுவாக ஃபாரினர்ஸ் எல்லாம் உண்மை சொல்லுவாங்க. பரவாயில்ல நீ உட்காரு, நீ போய் குளிச்சுட்டு வா, என்ன பாத்ரூம்ங்க இருக்குது, குளிச்சுட்டு வா, நம்ம நான் பசிக்குதில்ல, நம்ம சாப்பிடுவோம், ஒன்றா டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டு 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு நல்ல பெட்டெல்லாம் விரித்து கொடுத்து அந்த பிஷப்பு நல்லா நீட்டாக படுத்து தூங்கி காலையில் எழும்பி நீ என்னோட டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டார். நைட்டு வந்து இந்த ஜீன் வால்ஜின் பார்த்தான் டைனிங் ஹாலில். அவன் சாப்பிட்டாங்க 2 பேரும். அங்கே வந்து எல்லாம் பிஷப் வீட்டில் எல்லாம் சில்வரில் இருந்தது, எல்லா பிளேட்டு டம்ளர், அப்புறம் 2 கேண்டில் ஸ்டிக்கு.
சரியா? அந்த காலம் எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது, கேண்டில் ஸ்டிக் தான் வச்சுருப்பாங்களா. ஸோ சில்வரில் இருந்தது. எல்லாம் பார்த்தான். இவனுக்கு நைட்டு தூக்கமே வரல. ஸோ இவர் எவ்வளோ வெள்ளியாக வச்சுருக்கிறாரு, இதை கொஞ்சம் நம்ம தூக்கிட்டு போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தான். உடனே எல்லாத்தையும் அள்ளி உள்ளே போட்டான். லைட்டு வேறு இல்லையா, கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுட்டு விடிய கால நேரத்தில் வெளியே போனான். அவன் போனதை பார்த்து போலீஸ் பார்த்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. இவங்க உள்ளே இருக்கிறத பார்த்தா அதெல்லாம் பிஷப்புடையது எழுதியிருக்குது. உடனே அவனை கை மையாக பிடிச்சாச்சு. பிடிச்சி உடனே இவன் பிஷப் வீட்டில் தட்டி கூப்பிட்டு வந்தாங்க. உடனே பிஷப் கூப்பிட்டுவான். நான் அவனை தான் தேடிட்டு இருக்கேன், அவனுக்கு என்னை கிஃப்டெல்லாம் எடுத்து கொடுத்தேன், அவன் இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்கை வச்சுட்டு போயிட்டான். வா தம்பி வா, நீ ஏன் வச்சுட்டு போனா, உனக்கு தான் அவ்வளோத்தையும் நான் கொடுத்துருந்தேனே, இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்கை வச்சுட்டு போயிட்டியே. போலீஸுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என் திருடனையும் பிடிச்சிட்டு வந்தா பிஷப் என்ன சொல்லிட்டாரு, நான் தான் அவனுக்கு அவ்வளோத்தையும் கிஃப்டாக கொடுத்தேன், 2 கேண்டில் ஸ்டிக்கில் ஒன்றை தான் எடுத்துகிட்டு போயிட்டான், இன்னும் ஒன்று இருக்குது, அதையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. பார்த்தீங்களா, இதுதான் சாந்தம். நம்முடைய உடமைக்காக எவ்வளவு போராடுறோம் இல்லையா? இது ஒரு வெளியாக இருந்தாலும் சமீபத்தில் இந்த நீதர் அண்ணன் ஒரு இது சொன்னாங்க, நடந்த ஒரு சம்பவம். அதாவது இடையன் காடு, அதுதான் நம்ம இடையர் குடி, நம்ம இது நம்முடைய சாம் ஜபத்ராணன் ஊரும் அந்த தான். ஸோ அங்கே வந்து ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு பாட்டிமா மாத்திரம் ஒரு வீட்டில் இருந்தாங்களாம். அவங்க வந்து நிறையா ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டுக்குள்ளே ஜன்னலை உடச்சி கல்லை வந்து எல்லா ஜாமானத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தான். இந்த அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்து போய் வீட்டில் கிச்சனில் போய், அந்த காலம்லாம் கஷ்டம் இல்லை, மண்ணெண்ணெய் வளர்த்தி அந்த விறகெல்லாம் வச்சு காஃபியை போட்டு தந்துக்கிட்டு, தம்பி குடிமா அப்படின்னு கொடுத்தாங்களாம். எப்படி இருக்கும்? அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோத்தையும் அடுக்குன, நீ என் பையன் மாதிரி இருக்கிய, என் மகன் மாதிரி இருக்கிறிய, அதனால் நீ வந்து என்ன செய்ய, இந்த காஃபி குடிச்சிட்டு மெதுவாக எடுத்துகிட்டு போ, இதெல்லாம் நான் வச்சு என்ன செய்ய போகிறேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சாக போகிறேன், என் பிள்ளைங்களாம் நல்ல வசதியாக இருக்காங்க, நீ எடுத்துகிட்டு போ. அவனுக்கு போக முடியுமா, மனசு வருமா? வச்சுட்டான். அப்போ ஏசப்பாவுடைய அன்பை அவங்க சொன்னாங்க. ஏசப்பா இப்போ ஏன் நான் இப்படி அன்பாக இருக்கிறேன்னா, ஏசப்பா ஏன்ட்ட அன்பாக இருந்து அவரையே எனக்காக கொடுத்தாரு, அதனால் நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன். இதுதான் இயேசுவிடத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற சாந்தம். அவருடைய கல்வாரி அன்பை பார்ப்போம். அவருக்கு பாடுபட்ட ஒவ்வொரு பாடையும் நம்ம நினச்சி பார்த்தோன்னா நமக்கு தன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், இந்த சாந்த குணம் வரும். அவருடைய சாந்த குணம் நம்ம ஏசப்பா பிள்ளை நம்ம சொல்கிறோம், சொல்லிட்டு நம்மகிட்ட அவருடைய குணாதிசயம் இல்லைன்னா நம்ம கிறிஸ்டியன்னு வெளியே சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. உலகம் நம்மகிட்ட இதைத்தான் எதிர்பார்க்குது. இவங்க கிறிஸ்தவங்க, இங்கே பார்த்தீங்களா, இவன் ஈசாக்கு அப்படி சாட்சியாக இருந்ததுனால அவனுடைய எதிரிகள் வந்து என்ன சொன்னாங்க, உன்னோடு கர்த்தர் இருக்கிறாரே, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கிறாரே, கர்த்தர் நம்மளோட இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் எப்போ நம்மளோட இருப்பார், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அவர் நமக்கு வைத்த மாதிரியின்படி நம்ம நடக்கும்போது. நம்ம எழும்போமா, நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அன்பினே சப்பே, நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய முதல் பாயிண்டாக நம்மளுடைய பெற்றோரை கனம் பண்ணோமா? எந்த வயதுலனாலும் சரி, ஒருவேளை இப்போ அவங்க மறித்து கூட போயிருக்கலாம், ஆனால் நம்ம அவங்கள வேதனைப்படுத்தின தருணங்கள் இருந்துச்சா? அவங்களுக்கு நம்ம சரியானபடி ப்ராப்பராக நம்ம அவங்கள கவனிக்காமல் நம்ம விட்ட நாட்கள், நம்ம கோபத்தையும் எரிச்சலையும் நம்ம காமிச்ச நாட்கள், சொத்துக்காக பங்கு கேட்ட நாட்கள், ஒருவேளை அவங்க சில அறியாமையினால் தவறு செஞ்சுருக்கலாம், ஆனால் அவங்க நம்ம பெற்றோர். ஏன்னா கர்த்தர் கொடுத்தவங்க, நோ சாய்ஸ், பேரண்ட்ஸை கர்த்தர் கொடுத்தார். ஸோ அவங்களுக்கு நம்ம கனம் கொடுக்கலன்னா நம்ம கர்த்தருக்கு கனம் கொடுக்காததுக்கு அர்த்தம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இப்போ இந்த காலத்துலேயும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம எடுத்தெறிஞ்சு பேசுகிறோமா, கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா, கனம் கொடுக்காமல் இருக்கிறோமா? அந்த ஒரு ராபியை பார்த்தீங்களா, அவன் வந்து எப்படி தன்னுடைய தாயினுடைய எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தன்னுடைய தாயினுடைய வாஞ்சியை நிறைவேற்றணும்னு நினைச்சான். எப்படி ஈசாக்கு தன்னுடைய தகப்பனை கனம் பண்ணான், எப்படி கீழ்ப்படிந்தான், தன்னுடைய மரணத்தை தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நமக்காக பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார்.
பிதாவை கனம் பண்ணார். நம்ம எங்கே யாருக்கு எப்படி எந்த அளவில் நம்ம கனவீனப்படுத்துகிறோம் யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை நம்ம கனப்படுத்துகிறோமா? நம்முடைய பெற்றோரை கனப்படுத்துகிறோமா? இல்லைன்னா இன்றைக்கு ஏசப்பாட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, நான் இந்தந்த தருணங்களில் கர்த்தவங்களுக்கு உணர்த்துவார். நிச்சயமாக இந்தந்த இடத்துல நீங்கள் பெற்றோருக்கு கனம் கொடுக்கல, ஏசப்பாவுக்கு கனம் கொடுக்கல, அதை கர்த்தர் உணர்த்துகிறார். அதை நீங்கள் உணர்ந்து இந்த நேரத்தில் அப்படி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி உங்கள் முன்னால் நிறுத்துறார் ஏசப்பா. நீங்கள் உணர்ந்து ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த கல்வாரி சிலுவைக்கு முன்னால் ஏசப்பா, நீங்கள் எவ்வளவா அவங்க பிதாவுக்கு மரியாதை கொடுத்து கனப்படுத்தி அவர் கீழ்ப்படிந்தீங்கப்பா. சிலுவையின் மரண பரிந்து நீங்கள் கீழ்ப்படிந்தீங்களே, உண்மையே ஒப்பு கொடுத்தீங்களே. இவ்வளவு அடிப்பட, இவ்வளவு முள்முடியை சூட்டப்பட, கைகால்கள் ஆணிகள் அடிக்கப்பட, முகத்தில் துப்பப்பட உண்மையே ஒப்பு கொடுத்தீங்களப்பா. எவ்வளவா நீங்கள் உங்களுக்கு பிதாவை கனப்படுத்துனீங்க. நானும் உண்மை கனப்படுத்துகிறேன்ப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? அடுத்து அவன் தியானம் பண்ணுகிறவரா, தியானம் பண்ணுகிறவரா இருந்தார். நம்முடைய தியானம் எவ்வளோ நேரம் இருக்குது? நம்ம வேத கரத்தில் இப்போ கர்த்தர் அருமையாக ஒவ்வொருத்தர் கையிலையும் வேத புஸ்தகத்தை கொடுத்துக்கிறாரு. அந்த வேத புஸ்தகம் நம்ம எவ்வளோ நேரம் வாசிக்கிறோம், எவ்வளோ நேரம் தியானிக்கிறோம், அதில் எத்தனை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். இது வரைக்கும் நம்ம வேத வாசிப்பு குறைவாக இருந்துக்குமே. ஆனால் இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். ஏசப்பா, நான் ஒரு நேரத்தை ஒதுக்குறேன் ராஜா, உடைய சமத்தில் உட்காருவேன்ப்பா, நான் தியானம் பண்ணுவேன், உம்மோடு உறவாடுவேன். முதல்ல ஒரு 5 நிமிஷம் ஆரம்பிங்க, அதை 10 நிமிஷம் ஆக்குங்க, அப்புறம் 15 நிமிஷம் ஆக்குங்க. அப்படியே கூட்டி கூட்டி நீங்கள் போங்க. அந்த உறவு மிகவும் மேலான உறவு. உங்களுக்கு சமாதானம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாதானத்தை கொடுக்கும். இழப்பின் மத்தியிலும் எந்த பிரச்சனை மத்தியிலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது தெய்வ பிரசன்னம் மட்டுமே. ஜெபிக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக ஈசாக்கு இருந்தான். நம்ம ஒருவேளை நமக்காக மட்டும், நம்முடைய சொந்த நலனுக்காக மட்டும், நான் படிக்கணும், நான் மார்க் எடுக்கணும், ஒருவேளை இன்னும் கொஞ்சம்னா எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், இதுக்கு மாதிரி நம்ம ஜெபிக்கிறோம். அந்த தன்னலமான ஜெபம் ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிற வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற மக்கள் ஏசப்பாவை அறியாமல் தற்கொலைக்கு நேராக நிறைய பேர் போகிறாங்களே, நம்பிக்கை இல்லாமல். அவங்களுக்காக ஜெபிக்க இன்னைக்கு நீ ஒன்று அர்ப்பணிப்பியா? இந்திய தேசத்துக்காக எத்தனை மக்கள் மூட நம்பிக்கையில் இருக்காங்க, ஜீவனுள்ள தேவனை அறியலையே. உனக்கு ஏசப்பா எவ்வளோ கிருபை கொடுத்துருக்காங்க, வேதத்தை கையில் கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ இந்த ஆலயத்தில் எத்தனையோ ஆராதனைகள், எத்தனையோ செய்திகள், தனியாக நமக்குன்னு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணப்படுற கூட்டங்கள் எத்தனையோ கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எவ்வளவா ஏசப்பாவை வார்த்தைகள் நம்ம அதிகமாக நம்ம ஆராய நம்ம தருணம் கொடுத்துருக்கிறாரு. இப்படி இந்த தருணம் இல்லாமல் மெய் ஜீவன் உள்ள தேவனை அறியாமல் எத்தனை மக்கள் இருக்காங்க. உன் ஃப்ரெண்டே இருக்காங்களே, உன் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்களே, உன் கிளாஸ்மேட்ஸு, உன்னுடைய கொலீக்ஸு, பண்ட பக்கத்து வீட்டிலலாம் இருக்காங்களே, அவங்களாம் நீ ஜெபிச்சிருக்கிறியா? இந்திய தேசத்துக்காக ஜெபிப்பியா? ஏன் உன்னை இந்தியாவில் பிறக்க வச்சுக்கிறாரு? ஏன் உன்னை தமிழகத்தில் பிறக்க வச்சிருக்கிறாரு? ஏன் உன்னை இந்த ஆதம்பகத்தில் வச்சுக்கிறாரு? இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறதுக்காக தான். மகளே, மகனே, இதுவரை நீ ஜெபிக்கலன்னா இன்றைக்கு நீ ஒப்பு கொடு. நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. அடுத்த ஈசாக்கு எவ்வளவு சாந்தமாக இருந்தார். தன்னுடைய சொந்த துறவுகள் மற்றவங்க தன் சொந்தம் பாராட்டினா கூட சரி போன்னு விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருந்தாரே. அபிமேலக்கு ஊரை விட்டு காலி பண்ணினாலும் காலி பண்ணிட்டு அமைதியாக இருந்தாரே. அவரை தேட அவனுடைய எதிரியே வந்தாரே. உன்னோடு தேவன் இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னாரே. எதிரிகள் சாட்சி சொல்கிற அளவுக்கு அவருடைய சாந்த குணம் இருந்தது. ஏசப்பா சொல்கிறாங்க, நீ சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளணுமா? ஏன்ட்டவா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அந்த கல்வாரி காட்சியை தியானம் பண்ண. அவர் எவ்வளவாய் சகித்தார். அவர் பாவம் செய்யலை,
அவர் வாயில் வஞ்சனை இருக்கலை. அவர் தன்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்படலை. அவர் தன்னுடைய பாவத்துக்காக முள்முடி சூட்டப்படலை. அவர் தன்னுடைய பாவத்துக்காக முகத்தில் துப்பப்படலை. தன்னுடைய பாவத்துக்காக அவர் கைகால்கள் ஆணைகள் கடவப்படலை. ஆனால் மகளே, மகனே, உனக்காக எனக்காக அவர் இத்தனை பாடுகளை பட்டார். ஆனால் அவர் வாய் திறக்கவில்லை. அவர் சொல்றார், என்னிடத்தில் வந்து சாந்தத்தை கற்றுக்கொள். சாந்தத்தை கற்றுக்கொண்டால் நீ பூமியை சுதந்தரிப்பாய். நீ சாந்தத்தை கற்றுக்கொண்டால் பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு நீ அறுவடையை பெறுவாய். நீ கஷ்டம்னு நினைக்கிறா, உன் சூழ்நிலைலாம் மோசமா இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் தீருமா நினைக்கிறா. நிச்சயமா தீரும் மகனே, மகளே. நீ கேசு சொன்ன சாந்த குணத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஈசாக்கை போல நீ சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது 100 மடங்கு விளைச்சலை கர்த்தர் தருவார். ஜெபிப்போமா. அன்பின் இயேசு சுவாமி, அப்பா, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வேத வாக்கியங்களுக்காக நன்றி இயேசுப்பா. ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து அப்பா நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குறைகளை நீங்கள் உணர்த்துனீங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய சாந்த குணம், நீங்கள் சிலுவையில் நீங்கள் பட்ட பாடுகளை நாங்கள் தியானித்து ஆண்டவரே, அந்த சாந்த குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நாங்கள் உங்கள் பிள்ளைன்னு நாங்கள் வெளியே காண்பிப்பதற்கு அந்த சாந்த குணம் எவ்வளவு அடையாளம் என்பதை நீ கற்று தந்தீங்க ஆண்டவரே. அந்த சாந்த குணத்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.